உழைப்பின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் தொழிலாளர் தினமாக்கிய மே தின திருநாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உழைப்பாளர் தின வாழ்த்து. உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தங்களின் உரிமைக்காகவும் நலனிற்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி அடிமை விலங்கினை உடைத்தெறிந்து தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த நாள் உழைப்பாளர் திருநாளாகும் எனவும் அறிக்கை. உழைக்கும் தொழிலாளர்கள் அனைத்து வகைகளிலும் சிறப்புடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் தமது ஆட்சி காலங்களில் பல்வேறு முத்தான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி காட்டினார்கள். தனது தலைமையிலான கழக ஆட்சியிலும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை பெருமையோடு நினைவுபடுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உழைப்பில்தான் உடல் வலிமை உறுதி பெறும். உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். உழைப்பின் பயனால் கிடைக்கும் உயர்வே மனநிறைவு அளிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை குறிப்பிட்டு உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்து. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக 128 முதல் 147 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என JVC நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என கணிப்பு. அஇஅதிமுக 124 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என CNN News 18 நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் மீண்டும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி வழியில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என அறிவிப்பு. ஸ்பிக் மீடியா இடம் வளம் நடத்திய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 124 முதல் 127 தொகுதிகள் வரை வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக கூட்டணி 36.5% வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அஇஅதிமுக கூட்டணி 190 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆல் இண்டியா சேட்டலைட் சேனல் யூனியன் நடத்திய கருத்து கணிப்பில் முடிவில் அறிவிப்பு. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 190 தொகுதிகளில் வெல்லும் என அறிவிப்பு. அஇஅதிமுக 133 முதல் 149 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என டெமோஸ் ப்ராஜெக்ட் நிறுவனம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்ற அறிவிப்பால் தமிழக மக்கள் குதூகலம். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. 92.67% வாக்கு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு பயிற்சி. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தபால் வாக்குகள், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும், வாக்கு எண்ணும் மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் பயிற்சி. வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் 363 அலுவலர்கள் பங்கேற்பு. மேற்கு வங்கம் உட்பட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட கங்கை விரைவு சாலையை திறந்து வைத்த பின் பேசிய பிரதமர் மோடி, மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகள் ஒரு வளர்ந்த இந்தியாவிற்கான உறுதியை மேலும் வலுப்படுத்தும் என உறுதி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 வழி பாதையாக கட்டப்பட்டுள்ள 12 மாவட்டங்கள் வழியாக செல்லும் 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை அதிவேக சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மீரட் பிரயாக்ராஜ் இடையேயான பயண நேரம் கங்கை அதிவேக சாலை மூலம் கணிசமாக குறைவதால் தொழில்துறை, விவசாயம் மற்றும் வர்த்தகம் பெரிதும் வளரும் என நம்பிக்கை.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுவர் இடிந்து 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை கோட்டூர்புரத்தில் பரதநாட்டிய பயிற்சிக்கு வந்த பள்ளி சிறுமியிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட நடன ஆசிரியரின் கணவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு திமுகவின் அவல ஆட்சியால் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக பெண்கள் வேதனை. ஈரோடு அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நினைப்பது ஜனநாயகத்தின் சாபக்கேடு என மக்கள் கடும் சாடல். சென்னை புளியந்தோப்பு அருகே 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே ஸ்டாலின் அரசின் சாதனையா என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் திமுக அரசு இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் 8 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். போதை தடுப்பு நடவடிக்கை என கூறி வெற்று விளம்பரம் செய்தது மட்டுமே கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியின் ஒரே சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் கட்டுக்கடங்காமல் தலை தூக்கி உள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வெட்டி படுகொலை. காவல்துறையினருக்கே பாதுகாப்பின்றி கொலைகளமாகவே மாறிவிட்ட தமிழகத்தில் வீட்டினில் கூட அச்சத்துடனேயே இருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே காசி தர்மம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக கல்லூரி மாணவன் மற்றும் அவரது உறவினர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பல். கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்து திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கத்தில் மருத்துவ கனவுகளுடன் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 17 வயது மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என மக்களை ஏமாற்றி இதுவரை 27 மாணவர்களின் உயிரை காவு வாங்கிவிட்ட திமுக தற்கொலை தீர்வல்ல என்ற விழிப்புணர்வையும் மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் தவறிவிட்டது என பொதுமக்கள் சாடல். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் போதிய நிதி இல்லாததால் அதை சார்ந்துள்ள கறவை மாடு கடனுதவி திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விளம்பர நோக்கில் பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்த ஸ்டாலின் அரசு எவ்வித நிதியும் வழங்காததால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுவதாகவும் வேதனை. சொத்து தொடர்பாக பத்திரங்கள் பெற ஆன்லைன் முறையில் கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தாலும் பத்திர நகல் பெற 12 நாட்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மக்களுக்கு முறையான சேவைகளை வழங்காத பத்திரப்பதிவுத்துறை அலட்சிய போக்கின் உச்சத்தில் இருப்பதாக பொதுமக்கள் சாடல். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் தாயுமானவர் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என பணியாளர்கள் குற்றச்சாட்டு. கண் துடைப்புக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட திட்டம் ஏற்கனவே முறையாக செயல்படுத்தப்படாத நிலையில் நிதியும் ஒதுக்கப்படாததால் முற்றிலும் தோல்வியடைந்த விளம்பர திட்டம்.
மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும்போது பக்தர்கள் மீது காலணிகளை வீசுவது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்திலிருந்து நகர்ப்பகுதியில் 7 கிலோமீட்டருக்கு அதிரடிப்படை காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் மதுரை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஜெனரிக் எனப்படும் மூலப்பெயரிலான மருந்துகளை மட்டுமே மத்திய அரசின் மருத்துவமனைகளில் பரிந்துரைக்க வேண்டுமென மத்திய சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தல். 3 ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட நெறிசார் வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். வைகை அணையிலிருந்து 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2 மாதங்களாக கொள்முதல் செய்யும் தானியங்கள் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூடுதல் பாதுகாவலர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் வலியுறுத்தல். 85 முதல் 100% வரை எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கும் ஃப்ளக்ஸ் ஃபியூயல் வாகனங்களை அதிக அளவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் புகை உமிழ்வு விதிகளில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் முன்மொழிவு. பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கும் நோக்கிலான இத்திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க 30 நாட்கள் அவகாசம் அளிப்பு. இந்தியா பொருளாதார வல்லமையை நோக்கி நகர்வதில் ஆதார், UPI போன்ற அடிப்படை தளங்களுக்கு பிறகு வருமானம் அதிகரித்தல், சந்தைப்படுத்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த $30 டிரில்லியன் இலக்கு வரைபடத்தை வெளியிட்டுள்ள நிதி ஆயோக். அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சி திட்டங்கள், முதலீடு, வேலைவாய்ப்பு, உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்கான கொள்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் எனவும் தகவல். மேற்காசிய போர் மற்றும் எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் எச்சரிக்கை. வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் உறுதியான வங்கி கட்டமைப்பு ஆகியவற்றால் அடுத்த நிதியாண்டில் சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.4% வரை இருக்கும் என ஆய்வறிக்கையில் நம்பிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே குடும்ப தகராறில் வயதான தம்பதியினரை அம்மிக்கல்லால் அடித்துக் கொன்ற பேத்தியின் கணவர் சிக்கினான். தலைக்கேறிய மது போதையில் கொலை அரங்கேறிய நிலையில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததாலும் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசால் அதிகரித்த மது கலாச்சாரத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை. 4.5 லிட்டர் மதுபானம் கொண்டு செல்வதற்கான உரிமை பிற மாநில மதுபானங்களுக்கு பொருந்தாது என நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. டாஸ்மாக் விற்பனை கட்டுப்பாடின்றி நடைபெறும் நிலையில் பிற மாநிலங்களில் இருந்தும் மதுபானங்கள் கடத்தப்படுவது அதிகரித்து உள்ளது அம்பலம். ஈரோடு ரயில் நிலையம் அருகே 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் பயணிப்பதையே விரும்புவதாக மக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ரேஷன் கடை பெண் ஊழியரை அறிவாளை காட்டி மிரட்டி கடத்தி சென்று தாக்கிய நபருக்கு தர்மஅடி கொடுத்த பொதுமக்கள். ரேஷன் கடை தகராறு என ஒரு தரப்பும், பணப்பரிமாற்ற விவகாரம் என மறுதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டும் நிலையில் காயமடைந்த பெண் ஊழியர் உட்பட 2 மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டையில் தனியார் பள்ளி நிர்வாகியின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறையின் மெத்தனத்தால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு கலாச்சாரம் மேலோங்குவதால் அச்சத்தில் தவிக்கும் மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பட்ட பகலிலே வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. பகல் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் துணிச்சலாக 2 சக்கர வாகனங்கள் திருடு போகும் அளவிற்கு திமுக ஆட்சியில் மக்களின் உடைமைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என எழும் விமர்சனம். கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த கேரள மாநிலம் கோட்டயத்தை சேர்ந்த 2 பெண்கள் மாயமான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி. விளம்பரத்திற்கு பெயர் போன திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பே கேள்விக்குறியான நிலையில் தற்போது தமிழ்நாட்டுக்கு வருகை தரும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் வேதனை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே பட்டதாரி பெண் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தாரை விசிக கட்சி நிர்வாகிகள் மிரட்டி பணம் பறித்ததாக புகார். பணம் பறித்தல், கொலை மிரட்டல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என பெண்ணின் பெற்றோர் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த சிறு மாங்காடு கிராமத்தில் மின்மாற்றி வெடித்து சிதறியதில் பனைமரத்தில் நுங்கு பறித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் 2 உடல் கருகி இழப்பு. மின் வாரியத்தினரின் அலட்சியத்தால் மின்மாற்றிகள் பாதுகாப்பற்ற தன்மையில் உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் தென்னை ஓலை எடுக்க சென்ற மூதாட்டி அருந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பழுதடைந்துள்ள மின்கம்பிகளை மின்வாரியத்துறை மாற்றாததே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தமிழக எல்லையான கொசஸ்தலை ஆற்றில் இரவு பகலாக மணல் கொள்ளை நடைபெறுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம். ஆதாரத்துடன் புகார் அளித்தும் காவல்துறையினரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்திடம் சுமார் 1 கிலோமீட்டர் வெள்ள வடிகால் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டாம் என சென்னை உத்தண்டி விஜிபி லே அவுட் வாசிகளும் நயினார்குப்பம் மீனவர்களும் வலியுறுத்தல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மாசு நீர் கடலில் கொட்டும் நிலை ஏற்பட்டால் ஆமைகள் முட்டையிடும் இடமும் நீர்நிலையும் பாதிக்கும் என எச்சரிக்கை. சென்னையின் முக்கிய போக்குவரத்து இணைப்பாக விளங்கும் கிண்டி சர்தார் பட்டேல் சாலை விரிவாக்கப் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சாலை சீரமைப்பு பணிகளும் அரைகுறையாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயன்படுத்தும் இந்த சாலையில் பணிகள் நிறுத்தப்பட்டாலும் வாகனங்கள் செல்லும் வகையில் உரிய முறையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. டிஜிட்டல் வழியில் கணினி திரையில் சரிபார்க்கும் முறையில் எவ்வித கோளாறும் இல்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. மே மாதம் 3வது வாரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் மதிப்பீட்டு பணிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுவதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் தெரிவித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் cbse.gov.in உள்ளிட்ட தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் அறியலாம். மேலும் டிஜிலாக்கர் மற்றும் உமாங் ஆகிய மொபைல் செயலிகளிலும் தேர்வு முடிவுகளுக்கான இணைப்பு வழங்கப்படும் நிலையில் தேர்வு முடிவுகளை SMS மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. பண்ணைகளில் வளர்க்கப்படும் பறவைகள் மூலம் பரவிய சல்மோனெல்லா நச்சு பாதிப்பால் பிப்ரவரி மாதம் முதல் 13 மாநிலங்களில் குறைந்தது 34 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் எச்சரிக்கை. பொதுவான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு நோய் தொற்று கட்டுப்படாமல் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு படையெடுக்கும் பக்தர்களால் பெருங்களத்தூர் முதல் வண்டலூர் வரை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீர் செய்ய சாலையில் போதிய அளவில் காவல்துறையினர் இல்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் 21.49 அடியாக குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நீர்வரத்து ஏதுமில்லாத நிலையில் அணையிலிருந்து 15 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடும் வெப்பநிலை காரணமாக தமிழகம் முழுவதும் 1351 ஏரிகள் முற்றிலும் வறண்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சிவகங்கையில் 379 ஏரிகள், மதுரையில் 264 ஏரிகள், திண்டுக்கல்லில் 129 ஏரிகள் என வறட்சி தொடரும் நிலையில் அரசு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூர் அருகே காலடிப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீருடன் உணவக கழிவுகளும் சாலையில் வெளியேறிய அவலம். கடந்த ஆண்டுகளில் கழிவுநீர் இணைப்புகளை முறைப்படுத்தாமல் இருப்பது, தனியார் உணவகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உணவக கழிவுகளை கழிவுநீர் கால்வாயில் கலப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் பிடிபட்டார். மனைவியை கொலை செய்த கணவனின் தாய் மற்றும் தந்தையையும் கைது செய்ய வலியுறுத்தி இறந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கோவிலூர் கிழக்கு கடற்கரை சாலையோரம் தனியார் இடத்தில் கொட்டப்பட்டு வருவதால் கோவிலூர் ரவுண்டானா முதல் சாலையோரம் குப்பைகள் நிரம்பி வழியும் அவலம்.
கொளுத்தும் கோடை வெயிலில் அங்குள்ள குப்பைகள் தானாக பற்றி எரிந்து அப்பகுதியே புகை மண்டலமாக மாறிவிடுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. ஒரே இடத்துல இருக்கு. இதனால பல விபத்து நடக்குது. ஏற்கனவே குப்பையை அகற்றுவாங்க, அகற்றிட்டு குப்பை அதிகமாயிடுச்சுன்னா உடனே அதை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இது செய்யறது யாரு? பேராட்சி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க. அதன் மாதிரி என்ன ஆகுது, இப்ப வெயில் காலத்துல கோடையில தானாவே ஏறியுது. இதனால விபத்து நடக்குது. உடனடியாக நடக்குமா அரசின் கவனத்தில் எடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 கிராமங்களில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களை யாரும் வாக்களிக்க விடாமல் தடுக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த சட்டப்படி இடமில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அரசாணை தமிழகத்தில் சட்டப்பூர்வமாக விற்கப்படும் மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும். புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்படும் மதுபானங்களுக்கு பொருந்தாது என்று தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசு பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 கர்ப்பங்களுக்கு 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு அளிக்கும் நிலையில் 3வது கர்ப்பத்திற்கு 12 வாரங்கள் மட்டும் விடுப்பு அளிக்க நிர்ணயித்த முடிவை ஏற்க மறுத்த நீதிபதிகள் 3வது கர்ப்பத்திற்கு குறைந்த விடுப்பு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் என் செந்தில்குமார் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏற்பட்ட கோளாறால் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. 2வது நிலையின் 1வது அலகில் கொதிகலன் கசிவு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். நாளை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சென்னையில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிப்பூ கிலோ 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரையிலும், சாமந்தி கிலோ 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக கோயம்பேடு வியாபாரிகள் அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்காததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்து அணையின் நீர்மட்டம் 80.44 அடியாக சரிவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 797 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் சேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். சித்ரா பௌர்ணமி மே தின தொடர் விடுமுறைக்கு சென்னையில் இருந்து வெளியூர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிப்பால் வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்ததால் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதி. தேனி, திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீருக்காக மஞ்சளாறு அணையில் இருந்து 200 கன அடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என எச்சரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவ விழாவில் ராஜ அலங்காரத்தில் பல்லக்கில் திருபவனி வந்து அருள்பாலித்த அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மன். கோலாகலமாக நடைபெற்ற பொம்மை பூ கொட்டும் நிகழ்வை பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்த பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 31 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,78 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. மேலும் 1/2 கிலோ தங்கம் மற்றும் 7200 கிராம் வெள்ளி பொருட்களும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற சித்திரை திருவிழா தேரோட்டம். சாரங்கா சாரங்கா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காலை முதலே கடும் பனிமூட்டம். கோடைக்கால வெப்பத்தை தணித்த இதமான குளிரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
தமிழ்நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளில் வெப்பமான நாள்கள் 15 முதல் 40 வரை அதிகரிக்கும் என AI தொழில்நுட்பம் மூலம் கணிப்பு. CEEW அமைப்பால் உருவாக்கப்பட்ட இத்தளம் ஆண்டுக்கு 15 முதல் 40 வெப்ப நாட்களும் 20 முதல் 40 வெப்பமான இரவுகளும் 10 முதல் 30 கனமழை நாட்களும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கனமழை மற்றும் பலத்த காற்றால் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலத்தில் சரக்கு ரயில் வழித்தடங்களை ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு. பஞ்சாபில் பிரத்யேக சரக்கு வழித்தடத்தில் கடந்த 3 மாதங்களில் 2 வெடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள இடத்தை பார்வையிட்ட பின் மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு பேட்டி. இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம். டெல்லியில் நடந்த பஸ் வேர்ல்ட் இந்தியா 2026 உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர், வாகன உற்பத்தியாளர்களும் போக்குவரத்து நிறுவனங்களும் பசுமை எரிசக்தியை நோக்கி தங்களது பயணத்தை விரைவுபடுத்த வேண்டும் என அழைப்பு. மெட்டா நிறுவனம் அதன் விதிகளின்படி 13 வயதுக்குட்பட்டவர்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டிலிருந்து தடுப்பதில் தோல்வியடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம். மெட்டா நிறுவனத்திற்கு அபராதம் விதிப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள அருங்காட்சியகத்தில் உலகின் முன்னணி கோடீஸ்வரர்களின் முகங்களை கொண்ட விசித்திரமான நாய் ரோபோக்களை உருவாக்கி அமெரிக்க கலைஞர் அசத்தல். எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், ஜெஃப் பெசோஸ் போன்றோரின் முகங்கள் கொண்ட அசத்தலான ரோபோக்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் அடுத்த மாதம் 14ஆம் தேதி 2 நாட்கள் பயணமாக இந்தியா வருகை. இந்தியா, ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து ரஷ்ய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல். டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வு. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 21% பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $121 வரை உயர்ந்து வர்த்தகம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 32 காசுகள் சரிந்து இதுவரை இல்லாத வகையில் 95 ரூபாய் 20 காசுகளாக கடும் சரிவு. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றம், மத்திய கிழக்குகளில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி விவகாரம் மற்றும் அமெரிக்க நாணயத்தின் வலுவான நகர்வுகளால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக நிபுணர்கள் தகவல். கிரெடிட் கார்டுக்கான நிலுவைத் தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதி முடிந்த பின் 3 நாட்கள் வரை வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ள ரிசர்வ் வங்கி. புதிய விதிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதால் இன்ப அதிர்ச்சியில் கிரெடிட் கார்டு பயனாளர்கள். மோகன்லால் நடிப்பில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் உருவான திருஷ்யம் 3 படத்தின் டீசர் வெளியானது. வருகிற மே மாதம் 21ஆம் தேதி திருஷ்யம் படத்தின் 3ஆம் பாகம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. நடப்பு IPL தொடரின் 41வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி. முதலில் ஆடிய மும்பை அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 243 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 249 ரன்கள் எடுத்து வெற்றி. IPL தொடரின் 42வது லீக் ஆட்டம் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. குஜராத் அணியை பெங்களூரு அணி எதிர்கொள்ள இரு அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன.